தினம் ஒரு சொல். பிளாக் போர்ட்லேயே கிளாஸ் எடுக்கிறீங்களே, இந்த பிளாக் போர்டில் கிளாஸ் எடுத்தாலும் தமிழர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தையை சொல்ல எளிமையாக கற்றுக் கொடுத்தணுங்கிறதுக்காக தான் விடாமல் இதை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்னதான் ப்ரொஜெக்டர் வந்துருச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துருச்சுனாலும் நாம இப்படி கரும்பலகையில் எழுத ஆரம்பித்த காலங்களை மறக்கவே முடியாது. ப்ரொஜெக்டர் பற்றி பேசும்போது நினைவுக்கு வருது, சினிமாவே ஒரு காலத்தில் ப்ரொஜெக்டரில் தாங்க காட்டினாங்க. ஊராக அந்த ஃபிலிமை கொண்டு போய் அந்த ஒரு ப்ரொஜெக்டர் கருவி இருக்கும், அதில் மாட்டி வேட்டியை விரித்து வச்சு அந்த வெள்ளை திரையில் ப்ரொஜெக்டரில் இருந்து அப்படியே படம் காட்டுவாங்க. கட்டன்னு ஓடி அப்படி தாங்க வந்தது. இன்றைக்கி ப்ரொஜெக்டருங்கிறது அட்வான்ஸாக மாறிடுச்சு. அப்படி நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன் மாட்டுற ஹைட்டில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு சதுரமாக ஒன்று மாட்டுவாங்க. அதில் ஒரு லென்ஸில் இருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே வரும். வெளிச்சம் எங்கே வந்து விடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். அப்படி தான் கிளாஸில் எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ப்ரொஜெக்டருக்கு தமிழ் என்னன்னு தெரியுமா? அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தினம் ஒரு சொல்லில் நாம் பார்க்க இருக்கிற சொல் ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் சினிமாவெல்லாம் ப்ரொஜெக்டர் இல்லாமல் பார்க்கவே முடியாதுங்க. சினிமாங்கிறது என்ன? காட்சி வழியாக பேசுவது. ஒன்று அதில் இருக்க கதை பேசணும், இல்லை அதில் வர 2 கதாபாத்திரங்கள் பேசணும். அவங்க பேசாத போது கேமரா பேசணும், அதுவும் பேசாத போது இசை பேசணும். இவங்க 4 பேரும் ஒழுங்காக பேசலன்னா ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேசிடுவாங்க. பாப்கார்ன் நல்லா இருக்கு, வேலை தான் அதிகமாக இருக்கு, பார்க்கிங் காசு ஏற்றினே போயிட்டான், இப்படி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி பேசுவதற்காகவே, பேசக்கூடிய மக்களுக்காகவே அவர்களின் பேசு பொருளாக மாறி இருக்கிற சினிமா ஒரு காலத்தில் இந்த ப்ரொஜெக்டரை தான் கொண்டு போய், நான் எளிமையாக புரியுற மாதிரி உங்களுக்கு வரையறேன் பாருங்க. இப்படி ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து இப்படி காட்டுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய நவீன ப்ரொஜெக்டர் எப்படி வருது? இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரு வட்டம் இருக்கும், இங்கிருந்து வெளிச்சம் வரும். இதை எப்படி தமிழ்ல சொல்றது? ப்ரொஜெக்டர்ல ப்ராஜெக்ட்னு பிரிக்கிறதா, ப்ரொஜெக்ஷன் பார்க்கறதா? இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு செய்தியை, ஒரு தகவலை, ஒரு தரவை ஒளி கற்றைகளாக மாற்றி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எரிகிறது. வில் அம்பு எரிதல் மாதிரி இந்த ஷார்ட் புட்ல வந்து அந்த வெயிட்டான அந்த ஒரு பொருளை எரிவதை போல, சப்போஸ் நம்ம வீடுல திடீர்னு சண்டை வந்துருச்சுன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் கிடைக்கிறதெல்லாம் விட்டு எரியறத போல, ஒரு பொருளை எறிவதை போல ஒரு தகவலை ஒளியாக மாற்றி எரிகிறது. அதனால தான் அது இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஸ்க்ரீன்னு ஒரு இடத்துல அது படுகிற பொழுது அது அங்கே வெளிச்சமாக மாறி உருவம் தெரிகிறது. அது அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு போர்டில் போய் படுகிற போது அங்கே எழுத்துக்கள் தெரிகிறது. ஸோ ஒரு தகவலை எரிந்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு திரையில் எடுத்து எரிவதால் இந்த கருவி என்னன்னு சொல்லலாம்? எரியும் கருவியா? சுருக்கமா சொல்லாமே. அப்புறம் அதுல ஒரு மயக்கம் வேற வருது. எரியும் கருவினா திகு திகுன்னு குபு குபுன்னு எரிஞ்சிருமா, நெருப்பா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. இல்லைங்க, இது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை எரிந்து வீசுவதால் எரிதல் கூட்டல் கருவி எப்படி சொல்லலாம்னா எரிவி. ப்ரொஜெக்டர்னா எரிவிங்க. இதை நான் நம்ம மதன் கார்கி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பக்கங்கள்லாம் நடத்துறாரு. மதன் கார்கியினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். ஆஹா, இப்படி கூட சொல்லாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொன்னேன். இனிமேல் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடியது ப்ரொஜெக்டர்னு சொல்லாதுங்க, எரிவின்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் சினிமாவை நம்ம காட்டியது ப்ரொஜெக்டர்னு சொல்கிற இடத்துல எழுதும்போது எரிவின்னு எழுதி பாருங்களேன். இப்படி எத்தனை சொற்கள் நம்மளை சுற்றி இருக்குது, அத்தனை சொற்களுக்கும் அருமையான தமிழ் சொல் நம்மகிட்டே இருக்குது. அதை அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள தான் நம்ம தினம் ஒரு சொல்ல நடத்திட்டு இருக்கோம். ப்ரொஜெக்டர்னா எரிவி, எரிவினா ப்ரொஜெக்டர். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, டாடா.